அபிமன்யுவிற்கும் உத்திரைக்கும் திருமணம் நடந்த பிறகு ஒரு நாள் முனிவர் ஒருவர் அபிமன்யுவின் வீட்டிற்கு வந்தார். அந்த சமயத்தில் அபிமன்யு வீட்டில் இல்லை. தனியாகவே அந்த முனிவருக்கு உணவளித்து பணிவிடைகளை செய்து முடித்தாள். அதனால் மனம் மகிழ்ந்த அந்த முனிவர் அபிமன்யுவின் மனைவி உத்திரைக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உத்திரைக்கு பரிசாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியையும் கொடுத்து சென்றார். அந்த கண்ணாடியை யார் பார்க்கிறார்களோ அந்த நபரின் முகம் தெரியாது. கண்ணாடியை பார்க்கும் நபரின் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களின் முகம்தான் தெரியும். அப்படி ஒரு வித்தியாசமான கண்ணாடி அது. அந்த கண்ணாடியை உத்திரை மிகவும் ஆர்வத்துடன் சென்று பார்த்தாள். அதில் உத்திரையின் முகத்திற்கு பதிலாக அவளது கணவன் அபிமன்யுவின் முகம் தெரிந்தது. தன் கணவன் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் மனம் மகிழ்ந்தாள் உத்திரை. சிறிது நேரம் கழித்து அபிமன்யு வீடு திரும்பினான். முனிவர் வீட்டிற்கு வந்ததையும் தனக்கு வித்தியாசமான ஒரு கண்ணாடியை அன்பு பரிசாக கொடுத்து சென்றதையும் உத்திரை அபிமன்யுவிடம் சொன்னாள். கண்ணாடியை பற்றி கேள்விப்பட்டதும் அபிமன்யு ஆர்வத்துடன் அந்த கண்ணாடியை சென்று பார்த்தான். அபிமன்யுவிற்கு மிகவும் பிடித்த அவன் மனைவி உத்திரை, அவனது தாய் சுபத்திரா, அவன் தந்தை அர்ஜுனன் ஆகியோர் மூவரது முகமும் ஒன்றன் ஒன்றாக மாறி மாறி அந்த கண்ணாடியில் தெரிந்தது. அபிமன்யு உடனே சென்று தன் தாய் சுபத்திரையை அழைத்து வந்து கண்ணாடியை பற்றி அவளிடம் சொல்லி தனக்கு பதிலாக உத்திராவும் நீங்களும் தந்தையும் தான் தெரிந்தீர்கள் என்று சொல்லி தன் மன மகிழ்ச்சியை சுபத்திரையிடம் வெளிப்படுத்தினான். சுபத்திரை சென்று கண்ணாடியில் பார்த்தாள். அதில் வேறு யார் முகம் தெரிய போகிறது? அர்ஜுனனின் முகம்தான் தெரிந்தது. அந்த சமயத்தில் அபிமன்யுவின் இரண்டாம் தாய் மாமன் கிருஷ்ண பகவான் அபிமன்யுவின் வீட்டிற்கு வந்தார். மூவரும் கண்ணாடியை மாறி மாறி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து சிரித்து கொண்டே, இப்படி மூவரும் மாறி மாறி சென்று கண்ணாடியை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன சங்கதி என்று கேட்டார். அபிமன்யு கிருஷ்ண பகவானின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு, மாமா, இங்கு வந்து இந்த கண்ணாடியை பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தால் உங்கள் முகத்திற்கு பதிலாக உங்கள் மனதிற்கு மிகவும் நெருங்கியவர்கள் முகம்தான் தெரியும். உங்கள் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் முகம்தான் தெரியும். உத்திரை பார்த்தபோது என் முகமும், நான் பார்க்கும்போது உத்திரை, அம்மா, தந்தை மூவரும் ஒருவர் பின் ஒருவராக தெரிந்தனர். நீங்களும் என்னுடன் வந்து கண்ணாடியை பாருங்கள். உங்கள் மனதில் அதிகமாக இடம்பெற்றுள்ளவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு பிடித்தவர் ருக்மிணி அத்தையா, பாமா அத்தையா, அல்லது மற்ற அத்தைகளில் யாராவது ஒருவரா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடன் வாருங்கள் மாமா என்று கிருஷ்ணரை அழைத்து கொண்டு கண்ணாடியின் அருகில் சென்று நிற்க வைத்தான் அபிமன்யு. 8 மனைவிகளையும் கண்ணாடியில் வர வைத்தாலும் முதலில் கண்ணாடியில் தோன்றியவரை தவிர்த்து மற்றவர் அனைவரும் நான் ஏன் முதலில் தோன்றவில்லை என்று கேட்டு சண்டையிடுவார்களே. அதனால் மனைவிகளில் அதில் தோன்ற வைத்து சிக்கிக் கொள்வாரா நம் மாயக்கண்ணன்? கிருஷ்ணர் கண்ணாடியை பார்த்ததும் அதில் கிருஷ்ண பகவானை எதிரியாக பாவித்து உயிர்வாயும் சகுனியின் முகம் தெரிந்தது. சுபத்திரா, அபிமன்யு, உத்திரை மூவரும் அதிர்ந்தனர். அபிமன்யு தன் மாமனிடம், என்ன மாமா இது? உங்களை வெறுக்கும் சகுனி தாத்தாவின் முகம் கண்ணாடியில் தெரிகிறது. இது என்ன விந்தை என்று கேட்டான். எனது அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? என்னை எப்படி தோற்கடிக்க முடியும் என்று ஒவ்வொரு நொடியும் என்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பவர். தூக்கத்தில் கூட சகுனியின் மனம் என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கும். அதனால்தான் என் மனதில் சகுனி அதிக இடம் பெற்றுள்ளார் என்றார் கிருஷ்ணர்.